ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு நீ ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, இனிமே நான் போடக்கூடிய யூடியூப் பதிவுகளாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி, கிரக சுபத்துவ பாவத்துவத்தை வலியுறுத்தி தான் போட போறேன். அதுதான் இப்ப அவசியம். கண்டிப்பான முறையில அந்த கருத்தை ஒரு குருநாதர் சொல்லிட்டு வர்றாருன்னா, பல எதிர்ப்புகளுக்கு இடையே நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது உண்மையான நம்ம சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் சிறு சிறு மலைத்துளி தானே பெரிய அளவுல நிறைஞ்சு குளத்துல வலியுது. அந்த அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம். இது இவருக்கு மாணவர்களுக்கு ஏற்பட திருப்தின்னு எடுத்துக்கலாம். குருநாதருக்கு அந்த குருபக்திக்கு நம்ம அவருக்கு என்ன செய்யறோம், இதுதான் அவருக்கு செய்யக்கூடிய கைமாறுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆர்வலருக்கு நன்றாக புரியும். இப்ப இதுல பாருங்க, கிரக பாவக சுபத்துவ பாவத்துவப்படிதான் இந்த வீடியோ. இதுல யாருக்கு நிரந்தர வேலை தொழில் அமையும், இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய்ஸல் உங்க யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க நுணுக்கமான வீடியோக்களை பார்க்கலாம். அதன் மூலம் நீங்க கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்க ஜாதகத்துல பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் பார்த்து ஜோதிடத்தை, உண்மையான ஜோதிடத்தை உணர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பலன்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், கட்டண முறையில் மட்டும். இப்ப பாருங்க, யாருக்கு நிரந்தர வேலை தொழில் அமையும்? எல்லாருக்குமே வேலை நிரந்தரம் அமையணும்னு ஆசை இருக்கும். நடந்துருமா? கிரக அமைப்புகள் தான் நமக்கு காரணம். நம்ம முன் செய்த நல்வினை தீவனைக்கு ஏற்கத்தான் எல்லா விஷயமும் இந்த பிறவையில் நடக்குதுங்க. வேலையா இருந்தாலும் சரி, வெளிநாடு போறதுனாலும் சரி, திருமணம் பண்ணி இருக்கிறதுனாலும், குழந்தை பேர் இருந்தாலும் குழந்தையோட தரம் நம்ம பேச்ச கேட்கறாங்களா அவங்க இல்லையாங்கிற அமைப்புல இருந்து, வசதி வாய்ப்புகள்ல இருந்து, வீடு எப்படி அமையிறது, அனைத்து சுகபோகங்களும் ஆன்மீக எண்ணத்துல ஒருத்தர் நிறைவடைகிறாரா, எல்லாத்துக்குமே பூர்வ ஜன்ம புண்ணியம் தான் காரணம். அதன் அடிப்படையில தான் எல்லாமே நமக்கு நடக்குது. 5ஆம் பாவம் அதுதான் நம்ம முக்கியம். ஒரு ஜாதகத்துல லக்கணம் நல்லா இருக்கணும், லக்கணாதிபதி நல்லா இருக்கணும். அந்த இடங்களையும் லக்கணத்தையும் அசிவும் நல்ல கிரகம் தொடர்பு கொள்ளணும், நல்ல கிரகங்கள். அதே மாதிரி 5ஆம் பாவம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவகங்கள் மறையக்கூடாது, நீசப்படக்கூடாது, அதிர்ஷ்டம் இருக்காது. இப்படி ஒரு வாரத்தில் ஜோதிடம் எல்லாத்தையும் இணைச்சுதான் நம்ம பார்க்கணும். யோக கிரகங்கள் நல்லபடியா இருக்கணும். எல்லா கிரகங்களுக்கும் கெட்டு போகக்கூடாது. கெட்டவன் கெட்டியில் கெட்டு ராஜயோகம்லாம் கிடையவே கிடையாது. எந்த கிரகம் கெட்டாலும் ராஜயோகம்லாம் வராது. அவங்க நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கணும். தீய கிரகங்கள் அவருக்கு தீமை செய்யாத அளவுக்கு பலம் இழந்து நிற்கணும். அதாவது தீய செய்யாத அளவுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கணும், பலம் இழக்கக்கூடாது, மறைந்து இருக்க வேணும்னு சொல்றது. மறைந்து கெட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி அமைப்புல இருக்கணுங்க. அப்பத்தான் ஜாதகம் செயல்படும். குரு பகவான் இந்த ஜாதகம் கிடக்கூடாது. பிள்ளைகள், ஒரு நல்ல எண்ணங்கள், பண வரவுக்கு அவர் பொறுப்பு. எந்த லக்கணமா இருந்தாலும் சுக்கிரன் கிடக்கூடாது. உல்லாச வாழ்க்கை, சந்தோஷம் வேணும் இல்ல, இந்த பூமியில பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் வேணும் இல்ல. பெண்களுடைய பாசங்கள்னா தாய், மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம தொழில் செய்யறோம், அங்க வரக்கூடிய வேலைக்கு இருக்கக்கூடிய பெண்களும் அனுசரணையா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். இப்படி அமைப்புகள்லாம் இருக்குங்க. இப்ப வேலை அமைப்பா பாருங்க, 6ஆம் இடம் நல்லபடியா இருக்கணும். இந்த ஜாதகத்தை உதாரணத்துக்கு இருக்கிறோமே, இங்க பாருங்க, 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. ராகு என்ன பண்ண சிவபலன் அவருக்கு இல்லைன்னு தெரியும் எல்லாருக்கும். சனி வீடு, சனி எப்படி இருக்காரு? சனி சுக்கிரனோடையும் குருவோடையும் சம்பந்தப்பட்டிருக்காருங்க. அப்ப சனி நல்ல வெளிச்சம். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த பலனை தான் செய்யும். அது வேலை ஸ்தானம், சரியா? பாவத்துவம் இருக்கக்கூடாது, ராகு சனியோடு சேரக்கூடாது. செவ்வாய் ராகுவை பார்த்தாலும் குரு பார்த்த செவ்வாய் தான். அப்ப வேலை கண்டிப்பான முறையில் இவருக்கு கண்டினியூட்டியா இருக்கும். 10ஆம் இடத்தையுமே லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி சேர்ந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் செய்யறது இவருக்கு ஆர்வம் இருக்கும். தொழில்னாலும் வேலை எடுத்துக்கலாம், சரியா? இப்ப ராசிக்கு 10ஐயும் செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்த்த செவ்வாய். இப்படிலாம் நல்ல வெளிச்சமா இருக்கும் பொழுது லக்னாதிபதி 4ஆம் இடத்துல தான் இருக்காரு, கேந்திர ஸ்தானத்துல. லக்கணம் பாவத்துவம் அடையல, இவர் அசம்பந்தம் கிடையாது, ஒரு சுறுசுறுப்பான ஆள் தான். அப்ப இவர் தகுதியா இருக்காரு. தசாபுத்தி அமைப்புல நல்லபடியா வரணும். 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் வேலை, ராசிக்கு 10 வேலை தான், 2ஆம் இடம் வருமானம், 11 குரு லாபம். இப்ப இப்படிதான் இருந்தா தான் ஒரு நிரந்தர வேலை செய்வாருன்னு சொல்லணும். சில இடத்துல கிரக சத்துக்கள் தான் அதோட அளவுகளை நமக்கு வாழ வைக்குது. வேலைக்கு போவாரு, திரும்பி வருவாரு, அப்புறம் ஒரு வேலைக்கு போவாரு, திரும்பி வருவாரு. இப்படியே காலம் பூராம இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? லக்னாதிபதி வலுவிழந்து போயிருக்கும். இந்த வேலைஸ்தானங்கள், லாபஸ்தானங்கள் இதெல்லாம் அளவு குறைஞ்சிருக்கும், புரியுதுங்களா? அப்படி இருந்தா அப்ப தசாபுத்திகள் அமைப்பு வேலைஸ்தானங்கள் நல்லா இருந்தாலும்
தசாபுத்தி சரியினாலும் வேலை டிஸ்கனெக்ஷன் ஆகும். அந்த நிலையில் அஷ்டமச்சனி வந்தா சுத்தமா 2 வருஷம் பிரேக் ஆகும், அப்புறம் போவார். இப்படிலாம் தெளிவாக சொல்லிக்கலாமுங்க. என்னோட ஜாதகம் பார்க்குறவங்க உள்ளூர் வெளியூர் அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாருமே, வெளிமாநிலத்தில் உள்ள அன்பர்கள் எல்லாருமே ஒரு தரம் ஜாதகம் பார்த்தா பார்க்குறாங்க. குடும்ப ஜாதகத்தில் சேர்த்து பார்க்குறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மிக்க குருநாதர் ஆதித்ய குருஜி அவருடைய சுபத்துவ பாவக கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கொள்கை நம்ம அடிப்படையாக வச்சு சொல்றேன். எதுவுமே தவறவில்லை. தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாதக பலன் வேண்டாம். மீண்டும் சொல்றேன், இந்த திரையதிரியுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த வீடியோட நோக்கம், வேலை யாருக்கு நிரந்தரமாக அமையும்னு உள்ள அமைப்புல 6ஆம் இடம் வெளிச்சப்படணும், 6ஆம் அதிபதி வெளிச்சப்படணும், 10ஆம் இடம் வெளிச்சப்படணும், 10ஆம் அதிபதி வெளிச்சப்படணும், 2ஆம் இடம் காசு கை நீட்டி வாங்குற சம்பளம் அந்த இடமும் கெட்டு போக கூடாது. லாபம் கிடைக்கணும்ல. அப்ப வேலைக்கு லாபம் என்ன சம்பந்தம்? லாபம் நல்லா இருந்தா அவரா வேலையில முன்னேறாருன்னு அர்த்தம். இப்படி உள்ள பாவங்கள் இந்த உதாரணத்தை சொன்னேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்ப வேலை தொழில் நிரந்தரமாக அமைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் இருந்தால், அப்ப அதுதான் அடிப்படை. இந்த பாவத்துவம் இல்லாம வேலை ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தையும் வருமானம் தரக்கூடிய 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் எந்த கெட்ட கிரகங்கள் பார்க்காம நல்ல கிரகம் பார்த்து தசாபத்திகளும் அடுத்தடுத்து நல்லபடியா வந்தா அவருக்கு அடுத்தால் தூண்டவே தேவையில்லை. அவருக்கே எனர்ஜி இருக்கும், அவருக்கு வாய்ப்பு கடமையும், நல்லபடியா சம்பாதிப்பார், நல்லபடியா வாழ்வார். இதாங்க இதுல உள்ள அமைப்பு. எந்த ஒரு ஜாதகமானாலும் இந்த கிரக சுபத்துவ பாவத்துவப்படி நீங்க உணருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எத்தனையோ வீடியோ தர இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.